நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்துவிட்டது. முடிவுகள் வந்துவிட்டன. 2 திராவிட கட்சிகளுக்கும் சவுக்கு அடி, மரண அடி என்று தான் சொல்ல வேண்டும். 2 திராவிட கட்சிகளுக்கும், திமுக, அண்ணா திமுக 2 திராவிட கட்சிகளுக்கும் முடிவுரை எழுத தொடங்கி ஆகிவிட்டது. இந்த முடிவுரையை எழுதுவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் விஜய். அந்த முறையில் நான் விஜயை வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டில் திமுக ஒரு தீய சக்தி, அந்த கட்சி ஒழிய வேண்டும் என்றுதான் பெரும்பாலானோர் விரும்பினார்கள். நானும் விரும்பினேன். அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் வரக்கூடாது என்று தான் நான் நினைத்தேன். கண்டிப்பாக அவரும் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். சசிகலாவை தள்ளிவிட்டார். யாரது காலில் விழுந்து ஆட்சியை பிடித்தாரோ அவரை பார்த்து, சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறது என்று சொன்னார். இழிவாக பேசினார். செங்கோட்டனை இழிவாக பேசினார். ஈரோட்டில் போய் என்னாச்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரை இழிவாக பேசினார். அதுபோல் டிடிவி தினகரை உள்ளும் வெளியுமாக பிடித்து இழுத்து கடைசியில் அவரது காலிலும் விழுந்து அவரை தக்க வைத்து கொண்டார். இதுபோல் பல்வேறு முக்கிய அந்த ஓபன்னீர்செல்வத்துடன் கூடிய, அதுக்கு முன்னால் இந்த பழனியப்பன் இவருடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், அதுபோல் வைத்திலிங்கம், இதுபோல் ஏகப்பட்ட தலைவர்களை இவர் வெளியேற்றினார். இவருக்கு ஒரு அகம்பாவம், தான் என்ற அகம்பாவம், தானே எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அகம்பாவம். இவருக்கு கட்சி தான் முக்கியம், கட்சியை பிடித்து தன்வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு பல்வேறு முக்கிய நபர்களை, ஒரு அரசியல் கட்சியை இவ்வாறு நடத்திவிட முடியாது. ஒரு குடும்பத்தையே, குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல், அவர்களது ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்தை கூட வெற்றிகரமாக நடத்திவிட முடியாது. அதுபோல் ஒரு கட்சியை, பல்வேறு தரப்பட்ட மக்களை, பல்வேறு ஜாதியினரை ஒருங்கிணைத்து, பல்வேறு மதத்தினரை ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இவர் தான் விவசாயி என்று சொல்லி ஊரை ஏமாற்றினார், ஊரை கொள்ளையடித்தார், கொடநாட்டில் கொலைகளை அரங்கேற்றினார். இவருக்கு எதிராக வழக்குகளை போட்டு நான் 90 நாட்களில் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு அனுப்புவேன் என்று கொக்கரித்த ஸ்டாலினும் ஒன்று செய்யவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவர்கள் கொலை செய்ததும் இவர்கள்தான், இந்த எடப்பாடி வகைராக்கள் தான். ஆகவே இவரும் வரக்கூடாது என்று நான் நினைத்தேன். இவரும் வரவில்லை. அதே சமயம் விஜய் இன்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் தருவாயில் உள்ளார். அதே சமயம் இவருக்கும் இன்னொரு 10, 12, 20, 15 தொகுதிகள், 15 எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியுள்ளது. இவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய எம்எல்ஏக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளின் கூட்டணியில் தான் உள்ளார்கள். இந்த 2 திராவிட கட்சியின் கூட்டணியை தவிர வேறு யாரும் வேறு வெளியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இப்பொழுது திமுகவில் உள்ள கூட்டணி காங்கிரஸ் 5 இடம் பெற்றுள்ளது, விடுதலை சிறுத்தை 2, கம்யூனிஸ்டுகள் 2, 2, 4 ஆக 14 தொகுதிகள் அவர்கள் வென்றுள்ளார்கள். அந்த திமுகவை தவிர்த்து மற்ற ஏனைய கூட்டணி கட்சியினர் 14 பேரையும் இவர்கள் சேர்க்க வேண்டும். 14 பேரும் வந்து விடுவார்களா? 14 பேரையும் ஒவ்வொரு கட்சிக்கும், இந்த கம்யூனிஸ்டுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 அமைச்சர்கள், காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள், விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அமைச்சர் என்றெல்லாம் இவரால் விஜயால் கொடுத்து விட முடியுமா? 108 தொகுதிகளில் வென்று பெரும்பான்மையாக வென்றுள்ள தாவேக கட்சியினர் இதற்கு சம்மதம் தெரிவிப்பார்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்றும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற 2 கூட்டணிகளும் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்று கூட இன்று பேசப்பட்டு வருகிறது. ஏனென்று கேட்டால் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்திய, அவர்களுக்கு முடிவுரை எழுத தொடங்கிய விஜயை முதல்வர் பதவியில் அமர விடமாட்டோம் என்று இவர்கள் கொக்கரிப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே விஜய்க்கு ஆட்சி அமைப்பது என்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. இவர் திண்டாட வேண்டும். எஸ் ஏ சந்திரசேகர், விஜயின் அப்பா,
அந்த காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நான் கேள்விப்படுகிறேன். இதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது. இவருக்கு வேண்டிய 10 எம்எல்ஏக்கள் 15 சாலிடாக ஒரே கட்சியிலிருந்து வர வேண்டும். இவர் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும், அல்லது செங்கோட்டையன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு 10-15 எம்எல்ஏக்களை பதவி விலகச் செய்ய வேண்டும். அப்பொழுது அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்து, சட்டப்பேரவையோட ஸ்ட்ரென்த்து 215 வரும். அதில் 108 என்ற வகையில் விஜய் ஆட்சியை பிடிக்கலாம். இந்த 20 எம்எல்ஏக்கள், வெளியேறும் எம்எல்ஏக்கள், ராஜினாமா செய்யும் எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட்டு வென்று அவர்களும் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். விஜயும் அவர்களை அமைச்சர்களாகலாம். இது ஒன்றுதான் சாத்தியம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த சிங்கநாதன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.